வெல்கம் டு Daddyson. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நிஞ்சா 300 பைக்குக்கு ஒரு பேக்கில் டாப் பாக்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா லாங் ரைடு போகும்போது நம்மளுக்கு அந்த டாப் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒரு டாப் பாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது த்ரிஷூரில் இருக்கிற பேண்டிடோஸ்லேருந்து ஒரு டாப் பாக்ஸ் பார்த்தா நல்லா இருந்தது. ஜேபி ரேசிங்குடைய டாப் பாக்ஸு E62 மாடலு 38 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டாப் பாக்ஸு, கிளாசி ஃபினிஷு. அதை இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி பார்சல் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த டாப் பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க, 2 செட் கீ கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பவுச் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளாம்பு செட்டு, அப்புறம் புஷ் கொடுத்துருக்காங்க, பேஸ் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டாப் பாக்ஸை கேரியரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பேஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பிளேட்டும் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது. பட்டுன்னு உடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்கும்போது வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக 4 ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாக் ஆகும். அதை பாக்ஸில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள பில்லு வச்சுருக்காங்க. பில்லு இருக்குது 7350 பில்லு ரேட்டு. பட் ஆக்சுவலி இதோட ரேட் 11,000 சம்திங். அது 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் போட்டிருந்த டைமில் தான் நான் இதை புக் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் டே பார்த்தா இதே 9,600 சம்திங் என்னவோ போட்டிருந்தாங்க. பட் நான் ஆஃபர் எடுத்தனால இந்த ப்ரைஸில் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேண்டிடோஸுடைய ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சூட்கேஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, துணியெல்லாம் வச்சுட்டு நம்ம அடக்கி பேக் பண்ணி வைப்போம். அந்த மாதிரியான ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லக்கேஜ் டக்குன்னு திறக்கும்போது வெளியே விழாமல் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர், நம்ம இண்டிகேட்டர் பைக்கில் உள்ள இண்டிகேட்டரோட இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆனால் உள்ளே எல்இடி பல்பு கிடையாது. அந்த எல்இடி ஸ்டிப்பை நம்ம தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங் பண்ணி அந்த லெஃப்ட் இல்லை ரைட் இண்டிகேட்டருடைய லைட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டிகேட்டர். இங்கே ஒரு இண்டிகேட்டர், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. மேலேயும் அதே மாதிரி இண்டிகேட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இண்டிகேட்டர் வைக்கணும் இல்லை, இதில் ரெட் லைட் வைக்கலாம். பிரேக் லைட் இருக்கு இல்லையா, பிரேக் லைட்டு, அந்த பேக் ரெட் லைட்டு, அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுலேயும் நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுலேயும் இண்டிகேட்டர் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லோ கலரு இண்டிகேட்டர் பல்பை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் இருக்குது. அதாவது பில்லியனுக்கு உட்காந்து சாயிற மாதிரி நல்ல பேக் ரெஸ்ட், நல்ல குஷன் தான் போட்டுருக்காங்க. நல்லா இந்த ரெக்ஸின் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி ரெக்ஸினாக இருக்குது. நல்லா பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிளாம்பு செட் கொடுத்துருக்காங்க. கிளாம்பு செட் என்னன்றதை காட்டுறாங்க. ஓகே, இந்த மாதிரி கிளாம்பு செட் கொடுத்துருக்காங்க. 4 கிளாம்பு, அப்புறம் 4 கிளாம்பு, அதுக்கு 4 போல்ட்டு, ஹேலன் கீ கொடுத்துருக்காங்க. ஹேலன் கீ ரவுண்ட் ரேட்டில் ஹேலன் கீ போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேலன் கீ ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. இது நட்டு போடுறதுக்கான மேலே போல்ட்டு போட்டுருக்காங்க. வாஷரு இந்த பேஸ் பிளேட் இல்லையா, பேஸ் பிளேட்டுக்கு உள்ள இந்த வாஷர் இந்த ஸ்கொயரான இடத்துல நம்ம இப்படி போட்டுட்டோம்னா உள்ளே உட்காந்துடும். அதில் நம்ம இந்த நட்டை போட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் ட்ரிப்பு சொன்னேன் இல்லையா, இந்த ரப்பர் ட்ரிப்பு சொன்னேன் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸ்பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சரில் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து மேட் ஃபினிஷும் வருது. பட் நான் வாங்கினது கிளாசி ஃபினிஷ் வாங்கினேன். என்ன ஒரு சின்ன இதுன்னா, நான் வந்து இதை ரெட்டு எதிர்பார்த்தேன். பட் நான் தான் வந்து மிஸ்டேக்காக பிளாக்னு கொடுத்தேன். நான் பாக்ஸ் கலர் பிளாக்னு கொடுத்தேன். பட் அவங்க கேட்டது வந்து பாக்ஸ் கலர் இல்லை, அவங்க கேட்டது இந்த இண்டிகேட்டருடைய கலர் கேட்டிருந்தாங்க. நான் ரெட்டுன்றது பிறகு பிளாக்னு கொடுத்தேன். பார்த்தா இது பிளாக்ல வந்துச்சு. அது கொஞ்சம் டிசன்ட் ஆகிருக்கு. பட் நீங்கள் யாரும் புக் பண்ணுறதுனா ரெட்டுனா அந்த இண்டிகேட்டர் கலர் தான் கேட்டிருப்பாங்க. அது ரெட்டுனா ரெட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த பீடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா அலுமினிய கலரில் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த கீ இன்ச்சஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அடுத்தது இந்த பேஸ் பிளேட்டு எப்படி எடுத்துருக்காங்க. இந்த நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம் கேரியரை. இதில் இந்த இருக்கிற ஹோல்ஸில் இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து வைப்ரேஷன் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஒன்று கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம எங்கே தேவையோ அங்கே போய் நிறுத்திட்டு இந்த கீயை ஓப்பன் பண்ணிட்டு இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து அது வெளியே தள்ளி எடுத்துக்க வேண்டியதான். கீழே ரெண்டு அதுக்கான பின் கொடுத்துருக்காங்க, அந்த லாக்குக்கான பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணாலே இது தனியாக வெளியே வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம இண்டிகேட்டர் ஸ்டிப்பு 8 பல்புள்ள ஸ்டிப்பு, இங்கே மேலே வந்து 6 பல்புள்ள ஸ்டிப்பு, 8 பல்புள்ள ஸ்டிப்பை ஒட்டிட்டு அந்த ஒயரை வந்து நம்ம இது வழியாக கனெக்ஷன் எடுத்து கீழே இங்கே ஹோல்ஸ் போட்டு அது வழியாக எடுத்து நம்ம அந்த இண்டிகேட்டரில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது தான். இந்த டாப் பாக்ஸ் வந்து நான் என்னுடைய நிஞ்சா 300 பைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட நிஞ்சா 300 பைக்கில் கேரியர் கிடையாது. பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கேரியர் கிடையாது. அதை நான் இது புக் பண்ண இடத்துலேயே கேட்டுட்டேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், இந்த நிஞ்சா 300க்கான கேரியர் கிடைக்குமான்னு. அங்கேயே கேரியர் கிடையாது. ஆனால் அது ஒரு பெரிய பிக் ஷாப் தான் வந்து, அங்கேயே கேரியர் கிடையாது. நிறைய இடத்துல ஆன்லைன்லேயே செக் பண்ணிட்டேன், பாக்கி எல்லா பைக்குக்கும் இருக்குது. ஆனால் வந்து நிஞ்சா 300க்கான கேரியர் இல்லை. அது கஸ்டமைஸ் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நீங்கள் பாக்ஸ் அனுப்பிச்சி விடுங்க, நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸோட பேஸ் பிளேட்டுக்காக தான் வெயிட்டிங்கு. எனக்கு பேஸ் பிளேட்டும் வந்துச்சு. இதை மெஷர் பண்ணி நான் வந்து என்னுடைய நிஞ்சாக்கு கேரியர் செட் பண்ண போகிறேன். அந்த கேரியர் செட் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதையும் பாருங்கள், மறக்காம பாருங்கள். யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் வீடியோவும் இருக்கும். அதில் பைக்குக்கான கேட்ஜெட்ஸ், நிறைய கேட்ஜெட்ஸ் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ட்ராவல் வீடியோ பார்க்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த டாப் பாக்ஸுக்கான கேரியரை செஞ்சுட்டு அது ஒரு வீடியோவாக நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். அதையும் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.